Hi friends, இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஜீரா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு சக்திஸ் குக்கிங். இந்த ஜீரா ரைஸ் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 7ல இருந்து 8 மிளகு, 2 துண்டு பட்டை, 5ல இருந்து 6 கிராம்பு, 1 ஏலக்காய், 6ல இருந்து 7 ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். டூ 250 கிராம்ஸ் அரிசி நான் வேக வச்சு வச்சிருக்கேன். இது 90% குக் ஆனா போதும். இப்ப நம்ம ஜீரா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் நான் இந்த கடலை எண்ணெயை சேர்க்கிறேன். அது கூட ஒரு ஏலக்காய், கிராம்பு, மிளகு, பட்டை இதை சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணணும். இது லைட்டா ஃப்ரை ஆனா போதும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நான் இது கூட சீரகத்தை சேர்க்க போறேன். சீரகத்தை சேர்த்து லைட்டா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். பாருங்க, சீரகம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்ப நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. கருவேப்பிலை ஃப்ரை ஆனதும் நான் இங்க இந்த சாதத்தை இப்போ சேர்க்க போறேன். சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு உப்பு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. கடைசியா நான் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஜீரா ரைஸ். பாருங்க எவ்வளோ சீக்கிரம் குவிக்காக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாதம் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வடிச்சு வச்ச சாதம் 2 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா உதிரி உதிரியா இருக்கு சாதம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா ரைஸ் டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜீரா ரைஸ் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.